ஆஸ்ட்ரோவாய்ஸ் தமிழ்நேயர்கள் எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாம எத்தனையோ சவால்களை சந்திக்கிறோம் இல்லையா? ஆனா நம்மளோட எல்லா போராட்டங்களுக்கும் எல்லா கனவுகளுக்கும் அடியில ரொம்ப ரொம்ப அடிப்படையா ஒரு விஷயம் தேவைப்படுது. அது என்னன்னா பணம். அந்த பணத்தை நோக்கிய நம்ம பயணம் சில நேரங்கள்ல ரொம்பவே பாரமா ரொம்ப கடினமா இருக்கு, அப்படிதானே? இந்த ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தினமும் ஒரு தடவையாவது எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கு. கடன் இல்லாத, கவலை இல்லாத நம்ம அன்பானவங்களுக்கு நாம ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு நிம்மதியான, ஒரு வளமான வாழ்க்கைய வாழணும்னு நம்ம எல்லாருமே ஏங்குறோம். உங்களுடைய அந்த ஏக்கத்தை நான் முழுசா புரிஞ்சுக்கிறேன். அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்கான ஒரு ஆன்மீக வழிகாட்டுதல் தான் இந்த முழுமையான பார்வை. உங்க கவலைகளை நான் உணர்றேன். அதற்கான ஒரு தீர்வை நோக்கி உங்களை என் கைகளை புடிச்சு நான் மெதுவா வழிநடத்த போறேன். இந்த ஒரு அர்த்தமுள்ள பயணத்துல நீங்களும் எங்களோட தொடர்ந்து வரணும்னு நான் மனதார ஆசைப்படுறேன். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான். எங்களுடைய ஆஸ்ட்ரோவாய்ஸ் தமிழ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் இது மாதிரி உங்க வாழ்க்கைக்கு ஒளி கொடுக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். சரி, இப்ப நாம விஷயத்துக்குள்ள போகலாம். பணத்தை ஈர்க்கும் சக்தி இது ஏதோ மாயமோ மந்திரமோ கிடையாது. இது பிரபஞ்சத்தோட ஒரு ஆழமான விதி. எப்படி ஒரு காந்தம் இரும்பை தன்னோட பக்கம் இழுக்குதோ அதே மாதிரி நம்மளோட எண்ணங்களும் நம்மளை சுத்தி இருக்கிற சூழலும் நமக்கு தேவையானதை நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். இந்த பிரபஞ்சத்துல செல்வம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கு. நாம எதை ஆழமா நம்புறோமோ, எதை நோக்கி நம்ம முழு கவனத்தையும் திருப்புறோமோ அது நம்ம வாழ்க்கையை நோக்கி ஈர்க்கப்படும். இதுதான் ஈர்ப்பு சக்தியோட அடிப்படை ரகசியம். நிச்சயமா தீர்மானிக்கும். ஒரு துளி கூட சந்தேகம் வேண்டாம். நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நாம வேலை செய்யற இடம், தொழில் செய்யற அந்த அறை, ஏன் நம்ம வீட்ல பண சம்பந்தமான கணக்கு வழக்குகளை பார்க்குற அந்த இடம், அந்த இடத்தோட அதிர்வுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அறையில நீங்க வைக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு உயிர் இருக்கு, ஒரு சக்தி இருக்கு. அந்த பொருட்கள் உங்க மனநிலையையும் உங்க ஆழ்மன எண்ணங்களையும் அது வழியா உங்க பண வரவையும் தீர்மானிக்கிற ஒரு மிகப்பெரிய சக்தியா இருக்கு. யோசிச்சு பாருங்க, உங்களுடைய வேலை செய்யற அறைங்கிறது வெறும் செங்கல் சிமெண்டால கட்டப்பட்ட ஒரு இடம் மட்டும் இல்ல. அது சக்தியை தேக்கி வைக்கிற ஒரு புனிதமான களம். ஒரு பாத்திரத்துல நல்ல தண்ணியை ஊத்துனா அது நல்ல நீரா இருக்கும். அதுவே அசுத்தமான தண்ணியை ஊத்துனா அந்த பாத்திரம் முழுவதுமே அசுத்தமாகிடும் இல்லையா? அதே மாதிரி தான் உங்க அறையும். அந்த களத்துல எந்த மாதிரியான சக்தியை நிரப்பணும்னு முடிவு செய்ய வேண்டியது நீங்க மட்டும்தான். நேர்மறையான வளர்ச்சியை தூண்டக்கூடிய அதிர்வுகளை கொண்ட பொருட்களை நீங்க வைக்கும்போது அது செல்வத்தையும் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் உங்க வாழ்க்கையை நோக்கி ஒரு காந்தம் போல ஈர்த்துக்கிட்டே இருக்கும். இந்த ஈர்ப்பு சக்திய எப்படி ரிஷபராசிக்காரர்களான நீங்க செயல்படுத்தலான்னு நாம இப்போ படிப்படியா பார்க்க போறோம். முதல்ல பசுமையின் மூலமா எப்படி பணத்தை ஈர்க்கிறதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். அடுத்து எந்த மாதிரி தெய்வ படங்களை வைப்பதன் மூலம் அருளை பெறலான்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நேர்மறையான அதிர்வுகளை கொடுக்கற பொருட்கள் என்னென்னு ரொம்ப விரிவா பார்க்கலாம். கடைசியா செழிப்பான வாழ்க்கைக்கான திறவுகோள் என்னன்னு நாம உணர்ந்து கொள்வோம். வாங்க, இந்த ஆன்மீக பயணத்தை நாம ஒன்னா சேர்ந்து தொடங்குவோம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இயற்கையோடும் பசுமையோடும் ஒரு ஆழமான பிறவி தொடர்பு இருக்கு. நீங்க பூமி தத்துவ ராசி, அதாவது நிலத்தோட ஸ்திரத்தன்மையும் வளமும் உங்களுக்கு இயல்பாவே இருக்கும். உங்க ராசி அதிபதி சுக்கிரன். அவர் அழகுக்கும் ஆடம்பரத்துக்கும் செல்வத்துக்கும் அதிபதி. அதனால இயற்கையான அழகு உங்களை சுத்தி இருக்கும்போது சுக்கிரனோட அருள் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். அதோட புதனோட ஆதிக்கம் கொண்ட உங்களுக்கு பச்சை நிறம்ங்கிறது வெறும் கலர் மட்டும் இல்ல, அது உங்களுடைய புத்தியையும் வியாபார திறனையும் வளர்ச்சியையும் குறிக்கிற ஒரு சக்தி வாய்ந்த நிறம். அதனால உங்களுடைய வேலை செய்யற இடத்துல பச்சைமையை சேர்க்கிறது பண வரவை அதிகரிக்க முதல் மற்றும் மிக முக்கியமான படி. முதல்ல மணி பிளான்ட் செடி. அதோட பேரே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, மணி பிளான்ட். அந்த செடி எப்படி ஒவ்வொரு கணுவுல இருந்தும் புது இலை விட்டு கிளை விட்டு படர்ந்து வளருதோ அதே போல உங்க செல்வமும் பல வழிகள்ல பெருகுங்கிறது ஒரு ஆழமான நம்பிக்கை. அது ஒரு உயிருள்ள பொருள். அதனால அது உங்க அறைக்கு ஒரு ஜீவனுள்ள ஆற்றலை கொண்டு வரும். அடுத்து நீங்க உட்காரும் சோஃபா அல்லது சேர்ல பச்சை நிற பட்டு விரிப்புகளை பயன்படுத்துங்க. பட்டுங்கிறது சுக்கிரனோட அம்சம். அது செல்வத்தையும் வசீகரத்தையும் ஈர்க்கும். பச்சை நிறம் புதனோட ஆற்றலையும் பட்டு சுக்கிரனோட ஆற்றலையும் சேர்க்கும்போது அங்க தனலாபம் நிச்சயம். கணக்கு வழக்கு எழுதும்போதும் முக்கியமான ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடும்போதும் பச்சை நிற பேனாவை மட்டுமே யூஸ் பண்ணுங்க. கருப்பு நிறம் சனியோட ஆதிக்கம் கொண்டது. அது தேக்கத்தையும் தடையையும் குறிக்கும். அதனால அதை தவிர்த்துடுங்க. உங்க இலக்குகளை எழுதுறதுக்கு ஒரு பச்சை நிற பிளானர் சார்ட் வைங்க. அது உங்க கனவுகளுக்கு ஒரு உருவம் கொடுக்கும். கடைசியா ஒரு சின்ன கண்ணாடி கிண்ணத்துல முளைக்கட்டிய பச்சை பயிரை வைங்க. அது ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா முளைச்சு வர்றதை பார்க்கும்போது உங்க தொழில் வளர்ச்சியும் உங்க கண்முன்னாடி நடக்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான எண்ணம் உருவாகும். அந்த முளை வளர வளர உங்க செல்வமும் வளரும். அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்ம வேலை செய்யற இடத்துல கடவுள் படங்கள் வைக்கிறது நம்ம வழக்கம். அது நமக்கு ஒரு நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்குது.
ஆனா எந்த மாதிரி படங்களை வைக்கணும், எதை தவிர்க்கணும்னு ஒரு வரைமுறை இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு உருவத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வு இருக்கு. வியாபாரம் நடக்கிற இடத்துல, கஸ்டமர்ஸ் வர்ற இடத்துல அமைதியான, வரவேற்கிற, அருள் பாலிக்கிற அதிர்வுகள் தான் தேவை. உக்கிரமான அதிர்வுகள் அங்கே எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. முதல்ல நம்ம வைக்க வேண்டிய படங்களை பத்தி பார்க்கலாம். விஷ்ணு பகவானோட படத்தை வைக்கலாம், ஆனா அவர் பத்மநாப சுவாமி போல அமைதியா ஆனந்த சயனத்தில் இருக்கணும், அல்லது வெங்கடாஜலபதி போல நின்னு அருள் தர்ற மாதிரி இருக்கணும். செல்வச் செழிப்போட குபேரன் மாதிரி காட்சி தரணும். சப்தக்கன்னியர்கள் படம், குறிப்பா வராகியோட படம் வைக்கலாம். அவங்க நமக்கு துணையா இருந்து தொழில்ல இருக்கிற தடைகளை நீக்கி வெற்றியை தருவாங்க. இப்போ நாம தவிர்க்க வேண்டிய படங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். சில பேர் விஸ்வரூபம் எடுத்த படத்தை வச்சிருப்பாங்க. அதுல பல தலைகளோட ஆயுதங்களோட பிரம்மாண்டமா இருக்கும். அந்த படம் பூஜை அறைக்கு ரொம்ப நல்லது. ஆனா ஒரு கஸ்டமர் வர்ற இடத்துல வச்சா அவங்களுக்கு தெரியாமலேயே ஒருவித பய உணர்வையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தலாம். அதே போல கீதோபதேசம் செய்கிற கிருஷ்ணர் படம் வேண்டாம். அங்கே அர்ஜுனனுக்கு போர்க்கள தர்மம் பத்தின உபதேசம் நடக்குது. நம்ம தொழில்ல நமக்கு தேவை சமாதானமும் இணக்கமும் தான், போர் இல்ல. உக்ர நரசிம்மர் இரண்யன வதம் செய்கிற மாதிரி படங்கள் வேண்டவே வேண்டாம். அது ஒரு உக்கிரமான அதிர்வலைய அந்த இடத்துல நிரந்தரமா உருவாக்கும். ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன். அவர் அமைதி, கலை, அன்பின் அதிபதி. அதனால எப்பவும் சாந்தமான அருள் ததும்பும் தெய்வ உருவங்களை மட்டுமே உங்க தொழிலிடத்துல வைங்க. இப்போ நம்ம அறைய நேர்மறை சக்தியால நிரப்பக்கூடிய மற்ற பொருட்களை பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். தெய்வ படங்கள் போலவே நம்ம அறையில இருக்கிற ஒவ்வொரு சின்ன பொருளும் நம்ம மனசுல ஒரு விதமான உணர்வை தூண்டும். அந்த உணர்வுகள் நேர்மறையா, சந்தோஷமா, நம்பிக்கையா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். வாங்க ஒரு சில உதாரணங்களை பார்க்கலாம். உங்க அறையில ஒரு சின்ன மீன் தொட்டி வைக்கிறீங்கன்னா அதுல ஃபைட்டர் மீனை மட்டும் தனியா வைக்காதீங்க. அதோட குணமே சண்டை போடுறது தான். அந்த அதிர்வு நமக்கு வேண்டாம். அதுக்கு பதிலா ஜோடியா நீந்தும் கோல்டு ஃபிஷ் மாதிரி காதல் மீன்களை வைங்க. அது அன்பையும் இணக்கத்தையும் பார்ட்னர்ஷிப்பையும் குறிக்கும். அடுத்ததா உருகி வழியுற மெழுகுவர்த்தி போட்டோக்கள் அல்லது சிற்பங்கள் வேண்டாம். அது கரைந்து போவதையும் சோகத்தையும் குறிக்கும். அதை தவிர்த்துட்டு ஒவ்வொரு மணிக்கும் இனிமையா கீச்சிடும் பறவைகள் இருக்கிற கடிகாரத்தை வைக்கலாம். அந்த ஓசை உங்க மனசுக்கு ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு புத்துணர்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். சோகமான, தனிமையான, அழுகிற மாதிரியான ஓவியங்களை தவிர்த்துட்டு எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற லாஃபிங் புத்தா அல்லது சின்ன பொம்மைகளை வைங்க. அந்த சிரிப்பு உங்களுக்கும் தொட்டிக்கொள்ளும். உங்க இடத்துக்கு வர்றவங்களுக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவான மனநிலையை உருவாக்கும். இப்போ உங்களுடைய மிக முக்கியமான இடமான உங்க ஒர்க்கிங் டேபிள ஒரு சக்தி வாய்ந்த தன ஆகர்ஷண மையமா எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம். இந்த 4 எளிய விஷயங்களை செய்யுங்க. முதல்ல உங்க கனவுகளை உங்க கண்ணுல காட்டுற மாதிரி ஒரு பச்சை நிற பிளானர் சார்ட்டை உங்க கண்ணுக்கு நேரா இருக்கிற சுவத்துல மாட்டி வைங்க. ரெண்டாவது, உங்க வேலைக்கு தேவையான கால்குலேட்டர், லேப்டாப் போன்ற கணக்கு சம்பந்தப்பட்ட பொருட்களை எப்பவும் சுத்தமா நேர்த்தியா உங்க மேசை மேல வைங்க. மூணாவது, நான் முன்னாடியே அழுத்திச் சொன்ன மாதிரி உங்க கையெழுத்துக்காக பச்சை நிற பேனாவை மட்டும் பயன்படுத்துங்க. நாலாவது, உங்க வெற்றிக்கு துணையா நிக்கிற நண்பர்களோட நீங்க சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு போட்டோவை வைங்க. அந்த புகைப்படம் நட்பையும் நல்ல உறவுகளையும் இருக்கும். வியாபாரத்துக்கு நல்ல பார்ட்னர்கள் கிடைப்பது ரொம்ப முக்கியம் இல்லையா? அடுத்ததா ஒரு சக்தி வாய்ந்த எண், அதுதான் 5. குபேரனுக்கு உரிய எண் 5. பஞ்சபூதங்களான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய 5இன் சேர்க்கை தான் இந்த உலகமும் செல்வமும். அதனால தான் 5ஆம் எண்ணுக்கு அத்தனை சக்தி. இந்த எண்ணோட சக்தியை பயன்படுத்த ஒரு சின்ன பரிகாரம் செய்யலாம். ஒரு குபேரன் சிலைய உங்க மேசையில வச்சு அதுக்கு 2 பக்கமும் ஒரு 5 ரூபாய் நாணயத்தை வைங்க. ஆக மொத்தம் 2 5 ரூபாய் நாணயங்கள். இந்த 5ஆம் எண் பண வரவை நிலையாக்கி பல வழிகளிலிருந்து செல்வத்தை பெருக்கும் சக்தி கொண்டது. இதை முழு நம்பிக்கையோடு செய்யும்போது அதற்கான பலன் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். உங்க அறையில இருக்கிற பொருட்கள் எப்பவுமே வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் குறிக்கிறதா இருக்கணும், தேக்கத்தா இல்ல. உதாரணத்துக்கு, தனிமையா வேகமா ஓடுற ஒரு குதிரையோட படம் தடையற்ற முன்னேற்றத்தை குறிக்கும். புதனுக்கு இரட்டைப்படை எண்கள் உகந்தது என்பதால பொருட்களை ஜோடி ஜோடியா வைங்க. 2 ஸ்மைலி பலூன்கள், 2 அன்னப்பறவைகள் மாதிரி. மெலிந்த நடனமாடுற மாதிரி இருக்கிற சிற்பங்கள் சுறுசுறுப்பையும் இளமையையும் ஆற்றலையும் குறிக்கும். தொந்தி போட்ட தாத்தா பொம்மை மந்தத்தன்மையை குறிக்கும், அது வேண்டாம். உங்க தொழில் வளர்ச்சி சார்ட்டை ஒரு போர்டில் வரைஞ்சு வைங்க. போன வருஷம் எங்கே இருந்தோம், இந்த வருஷம் எங்கே இருக்கோன்னு பார்க்கறது ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். வெற்றி பெற்றவர்களோட கதைகள், தி சைக்காலஜி ஆஃப் மணி போன்ற புத்தகங்களை அலமாரியில் வைங்க. கடைசியாக பித்தளை பாத்திரங்கள், காமாட்சி விளக்கு போன்ற மங்களகரமான பொருட்களை பயன்படுத்துறது குருவோட அருளையும் மகாலட்சுமியோட அருளையும் ஒரு சேர பெற்றுத்தரும். வெளிச்சம் போலவே காற்றோட்டமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். காற்றுதான் புதன், புதன் தான் புத்தி, வியாபாரம், தகவல் தொடர்பு.
உங்க அறைக்குள்ள காத்து நல்லா வந்து போகணும். ஒருவேளை சென்ட்ரலைஸ்டு ஏசி போட்டு ஜன்னல் திறக்க முடியாத இடமா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க மேசையில ஒரு சின்ன டேபிள் ஃபேன் வைங்க. அந்த காத்து உங்க மேல மென்மையா படும்போது அது உங்க மூளையில இருக்கிற நரம்புகளை தூண்டி புதனோட சக்தியை ஆக்டிவேட் பண்ணும். உங்க சிந்தனையை தெளிவாக்கி புதிய யோசனைகளை கொடுத்து வியாபாரத்தை விருத்தி செய்ய அது நிச்சயம் உதவும். தேங்கி கிடக்கிற ஆற்றல இந்த சின்ன ஃபேன் அசைச்சு கொடுத்து ஒரு புதிய உத்வேகத்தை ஒவ்வொரு நொடியும் உருவாக்கும். நாம இதுவரைக்கும் பார்த்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன மாற்றங்கள் தான். ஒரு செடியை வைப்பது, ஒரு படத்தை மாற்றுவது, ஒரு பேனாவை மாற்றுவது. ஆனா இந்த சின்ன மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நேர்மறையான தாக்கத்தை உருவாக்கும் சக்தி கொண்டது. உங்க விதியை மாற்றி எழுதக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த திறவுகோள் வேற எங்கேயும் இல்ல. அது உங்க கையில தான் இருக்கு. அது உங்க சூழலை மாற்றுவதிலிருந்து தான் தொடங்குது. சுருக்கமா சொல்லணும்னா, இந்த 4 பழக்கங்களை உங்க வாழ்க்கையோட ஒரு அங்கமா மாத்திக்கோங்க. ரிஷபராசியின் பூமி தத்துவத்துக்கு ஏற்ப உங்க இடத்த பசுமையால் நிரப்புங்க. சுக்கிரனோட ஆதிக்கத்துக்கு ஏற்ப அமைதியான அருள் பாலிக்கிற தெய்வங்களை மட்டும் தேர்ந்தெடுங்க. வளர்ச்சி, சந்தோஷம், அன்பு, வெற்றி இதெல்லாம் குறிக்கிற சின்ன சின்ன பொருட்களை உங்களை சுற்றி வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் மேல உங்க எண்ணங்களை எப்பவும் நேர்மறையாக வைங்க. ஏன்னா உங்க எண்ணங்கள் தான் எல்லாவற்றையும் ஈர்க்கும் மிக சக்தி வாய்ந்த காந்தம். உங்க சுற்றுப்புறத்தோட அதிர்வுகளை மாற்றுவதன் மூலமா உங்க வாழ்க்கையின் போக்கையே மாற்ற முடியும். இந்த பிரபஞ்சம் வளங்களை அள்ளி கொடுக்க உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அத முழு மனதோட ஏத்துக்க உங்க மனசையும் உங்க இடத்தையும் தயார்படுத்த வேண்டியது மட்டும்தான் உங்க வேலை. அந்த மாற்றத்தை இன்றிலிருந்தே தொடங்க. நீங்க தயாரா? உங்க வாழ்க்கை உங்க கையில தான். இந்த முழுமையான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நான் மனப்பூர்வமா நம்புறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த காணொளிக்கு ஒரு லைக் கொடுங்க. இதை யாருக்கெல்லாம் உதவியா இருக்குமோ உங்க அன்பானவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய விலைமதிப்பில்லாத கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொரு ஆதரவும் இது போல இன்னும் பல நல்ல பதிவுகளை உருவாக்க எங்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். உங்க எல்லோருடைய வாழ்க்கையிலும் செல்வமும் சந்தோஷமும் நிம்மதியும் பெருகணும்னு நான் மனதார வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.